அனைத்து புகழும், அனைத்து கண்ணியமும், உயர்ந்த பண்புகளும் நம்மை படைத்து, நமக்கு மனதையும் படைத்து, மனதுக்கு அமைதியும் ஆறுதலையும் கொடுத்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அத்தியாயம் 7 204. இந்த குர்ஆன் நினைவூட்டு நல்ல உபதேசம், எச்சரிக்கையும் கூட, வாழ்க்கைக்கு வழிகாட்டி, சிந்தித்துணர்வுக்கு மட்டும். யார் சிந்தித்து உணர்றாங்களோ, பயபக்தியோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் வாழ்க்கைக்கான வழிகாட்டும். போதுனா புரியாது, விளங்காது, சிந்திக்கணும். அத்தியாயம் 7 204. இன்னும் குர்ஆன் ஓதப்படும் போது, மற்ற மொழிபெயர்ப்புலாம் குர்ஆன் ஓதப்படும் போட்டிருப்பாங்க. குர்ஆன் விளக்கப்படும் போது, அது உணரப்படும் போது. குர்ஆன் ஓதக்கூடாது இல்லையா? ஓதனால் மந்திரம், சிந்திச்சாதான் வேதம், புரிதல் இருக்கும். அப்ப குர்ஆன் ஓதப்படும் போது இல்லை, குர்ஆன் உணரப்படும் போது அதனை நீங்கள் செவித்தாழ்ந்து கேளுங்கள், கவனமா கேளுங்கிறான். உணர்வோட, உள்ளச்சத்தோட, பயபக்தியோட, செவித்தாழ்த்து அகத்துல ரொம்ப கவனமா கேளுங்க. அப்போது நீங்கள் அமைதியோடு இருங்கள். நீங்கள் அமைதியோடு இருங்க, கவனம் எல்லாம் இங்க வைங்க, உணர்வுக்குள்ளே இருக்கட்டும். உங்களுடைய எண்ணங்கள் சிதற வேண்டாம், தியானத்தில் இருங்க, உணர்வா இருங்க. நீங்கள் கருணை பொழியப்படுவீர்கள். இப்படி இன்னும் குர்ஆன் விளக்கப்படும் போது, அதை குர்ஆன் தெளிவுபடுத்தும் போது, உணரும் போது அதை நீங்கள் செவித்தாழ்த்து அப்படிங்கிறத கவனிக்கணும். புற செவி இல்லை, அகத்துல செவித்தாழ்த்து கேளுங்கள், உணருங்கள். அப்போது நீங்கள் அமைதியோடு இருங்கள், நீங்கள் கருணை பொழியப்படுவீர்கள். இந்த அமைதியோடு இருங்கன்னு சொல்றான் இல்லையா? அமைதினா என்ன? பெரும்பாலும் நம்முடைய மனசுல அமைதி இருக்கிறதே இல்லை. அமைதிதான் தேடுறோம், அமைதிதான் நாடி போறோம். அமைதினா என்ன? அது மனசுல மட்டும்தானே இருக்கும். மனசே பார்த்ததில்லை, அது ஒரு உணர்வு. அதுல அமைதிங்கிறது ஒரு உணர்வு இல்லையா? மனங்கிறது உணர்வு, அமைதிங்கிறது அது உணர்வு தான். மனிதனுக்கு எல்லாம் இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கு, அறிவு இருக்கு, பதவி இருக்கு, புகழ் இருக்கு, உறவுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அமைதி இல்லைன்னா இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப அமைதி வேண்டி விரும்பாத மனமே கிடையாது, அப்படிதானே? அமைதியை வேண்டி விரும்பாத மனம் கிடையாது. அமைதி எப்படி கிடைக்கும்? அமைதி ஏன் கெட்டு போகுது? மனம் அமைதியா வச்சுக்கணும், அல்லது மனதுக்கு அமைதி வேணும்னா என்ன செய்யணும்? மனமும் அறிவும் சேர்ந்து பயணிக்குது வாழ்க்கையில. அறிவு சொல்றத மனம் கேட்டுச்சுன்னு சொன்னா மனம் கெட்டு போகும். மனம் சொல்றத அறிவு கேட்கும். மனம் ஒண்ணு சொல்லும், மனம் ஒண்ணு விரும்பும், அறிவு ஒண்ணு சொல்லும். பிரச்சனை அங்கதான் இல்லையா? மனம் ஒண்ணு சொல்லும், மனசு ஒண்ணு நினைப்போம், ஒண்ணு விரும்புவோம். ஆனா அறிவு அதுக்கு நேர்மாறா இருக்கும், எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வரும். நடக்குமா? நடக்காது. கிடைக்குமா? கிடைக்காது. இப்படி மனம் என்ன விரும்புதோ அதுக்கு நேர்மாறாக இந்த அறிவு சொல்லும். ஏன்னா அறிவு ஒரு அறிவு. நம்ம எதெல்லாம் கேட்டோமோ, எதெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் மனசுக்குள்ள நிற்கும், இந்த அறிவுக்குள்ள நிற்கும். இந்த அறிவு மனதை வழிநடத்தக்கூடாது, மனம் தான் அறிவு வழிநடத்தும் இல்லையா? பெரும்பாலும் நம்ம கிட்ட இந்த மனம் அமைதி இல்லாமையே இருக்கு. என்ன காரணம்? எண்ணங்கள். பல எண்ணங்கள் வந்து விலை கொள்ளுன்னு சொல்லிடும். எண்ணங்கள் சில பாவமா இருக்கும். பல எண்ணங்கள் என்ன அர்த்தம்? எதை நம்ம எண்ணுறோமோ, எதை நம்ம விரும்புகிறோமோ அதை நம்பிக்கொள்ளும். ஆனா எதிர்மறையான எண்ணங்கள், நடக்குமா நடக்காத குழப்பம், அந்த குழப்பத்தை கொண்டு ஒரு கவலை, அது கொண்டு ஒரு பயம், எல்லாம் மனசுக்குள்ளதான் இல்லையா? அப்ப மனசுல ஒரு குழப்பம் இருக்கு, அது கொண்டு ஒரு கவலை வருது, அது கொண்டு ஒரு பயம் வருது. இப்ப அமைதி கெட்டு போகுது. ஏன் குழப்பம் வருது அப்படின்னா எண்ணங்களா மாறுது, எதிர்மறையான எண்ணங்கள். விருப்பத்தை மீது நம்பிக்கை வைக்கிறது இல்லை, எது தேவையோ அது விருப்பமா இருக்கு. அப்ப அந்த மனம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம கவனிக்கணும். மனமும் அறிவும் பேசிக்கும் தெரியுமா? மனம் அறிவு பேசி நம்ம உணர்ந்திருக்கோமா?
கவனிச்சிருக்கிறோமா? நாம பிடிச்சவங்கள்ட்ட பேசுவோம், மனசு விட்டு பேசுறோன்னு சொல்றோம், ரெண்டு மனமும் பேசிக்குன்னு சொல்றோம். இப்படி பிடிச்சவங்கள்ட்ட, நமக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ நெருக்கமானவர்கள், பிடித்தமானவர்கள்ட்ட நம்ம பேசுறோம். பேசும்போது சொல்றோம், மனசு மனசு விட்டு பேசுறோம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப மனமும் பகிர்ந்துக்கிறோம்னு சொல்றோம். என்னைக்காச்சும் நம்ம மனம் நம்மள்ட்ட என்ன பேசுன்னு பார்த்துருக்கோமா? கவனிச்சிருக்கிறோமா? நம்முடைய மனம் நம்மள்ட்ட என்ன பேசுது? அறிவு மனசும் பேசிக்கும் போது தான் குழப்பம் நிறைய வரும். அறிவு மனசுல பேசக்கூடாது, மனசு தான் அறிவிட்ட பேசும். இதெல்லாம் கவனிக்க, இதுதான் தியானம். இறைவன் சொல்றான், மனிதனை நாம் படைத்தோம், அவனுடைய மனம் அவனே என்ன பேச அறிவுங்கிறான். கவனிச்சுக்கலாம் அந்த வார்த்தை, அந்த வசனத்தை. 50:16. ஒவ்வொரு வசனமும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதா இருக்கும். அதனால சிந்திக்கணுங்கிறது. குர்ஆன் சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியவன், ஓதக்கூடாது. 50:16, நிச்சயமாக நாமே மனிதனை படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதை நாம் அறிவோம். என்ன புரியுதுல? நான் தான் உங்களை படைச்சேன், உங்களுடைய மனம் உங்களிடம் என்ன பேசுன அறிவேங்கிறான். நம்ம அறிஞ்சிருக்கோமா? நம்ம மனம் நம்மள்ட்ட என்ன பேச அறிஞ்சிருக்கிறோமா? நம்ம தனிமையில் இருக்கும்போது இரவாயிருச்சு, வேலை வெட்டிலாம் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, திருப்பி படுக்க உறங்க போயாச்சு, இப்போ தனிமையாயிரம்ல. இப்போ தனிமையில் இருக்கும்போது இந்த அறிவு மனசும் பேசிக்கும். இப்படி ஏன் மனைவி இப்படி பேசினாங்க, ஏன் கணவன் இப்படி பேசினாங்க, பிள்ளைகள் இப்படி பேசிட்டாங்களே, வியாபாரம் இப்படி ஆகி போச்சு, இப்படி உலகடிப்படையான நிறைய விஷயங்களை இந்த அறிவு மனசும் பேசிக்கும். இப்போ அறிவு தான் முந்திக்கும். இப்படி உணர்ச்சியில் ஏற்படுத்தும், ஒரு கவலையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த அறிவு முந்திக்கிட்டு போது என்ன செய்வோம், அந்த மனசை கெடுத்தும். மனசு அமைதி இல்லாமல் போயிடும், தூக்கம் கெட்டு போயிடும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மனமும் அறிவும் பேசிக்கும் போது, நம்ம சிந்திக்கும் போது மனதுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும். இப்படி மனதை கொண்டு இந்த அறிவுக்கு ஆறுதல் சொல்லணும். இல்லை அப்படிலாம் கிடையாது, நம்ம அப்படி நினைக்கக்கூடாது, தப்பான எண்ணம் இது, அப்படி நடக்காது அப்படிங்கிற விஷயத்த இந்த மனம் என்ன சொல்லுதோ அந்த அறிவுக்கு சொல்லணும். அப்போ நம்ம மனம்ன்ற அந்த தியானத்திலே இருக்கும். இப்படி ரெண்டு பாதை இருக்கு. பிரச்சனை தெரியுங்களா? ஒரே பாதை வந்த பிரச்சனை, ரெண்டு பாதை இருக்குல்ல. எதுன்னு சொன்னா, நன்மையும் தீமையும் கூட உங்களுக்கு சோதிப்போங்கிறான். உங்களில் செலில் அழகானவர் யார் என்று சோதிவதற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்தேன். அப்படி மரணத்தை வச்சு தான் வாழ்க்கை கொடுத்துருக்கேங்கிறான். காலம் கொடுக்கப்பட்டாச்சு, நேரம் விதிக்கப்பட்டாச்சு. இப்போ செலில் அழகானவர் யார்? அப்போ நமக்கு சாய்ஸே இல்லைன்னு வச்சுங்களேன். இப்படி நமக்கு சான்ஸ் கொடுக்கல, சாய்ஸ் கொடுக்கலன்னா அதுல எதுவும் சோதனையும் கிடையாது. அப்போ நன்மையும் தீமையும் கொண்டு உறவுகளை கொடுத்து, காலம் கொடுத்து, பொருளையும் கொடுத்து, அந்த மனசையும் கொடுத்து, அதில் நன்மை தீமை பிரித்து வச்சு, இதுதான் சோதனை. இப்போ ரெண்டு பாதை இருக்கு. ஒன்று நேர்வழி, இன்னொன்று தவறான வழி. ஒன்று உணர்வு, ஒன்று உணர்ச்சி. ஒன்று அறிவு, ஒன்று ஞானம். ஒன்று பொருள், அது அருள். ஒன்று இறைவன், ஒன்று படைத்தவன், படைக்கப்பட்டவை. இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பாதை இருக்கு. ஆனால் ஒன்று தான் சத்தியம். இப்போ இந்த ரெண்டு பாதையை ஒன்றாக்கிட்டு வச்சுங்க, நம்ம பிரச்சனை இல்லை. அந்த ஒரு பாதை நேராக போயிட்டே இருக்கலாம். இந்த ரெண்டு பாதை இருக்குல்ல, அந்த ரெண்டு பாதையில் நம்ம பிரச்சனை, இதில் போகிறது அதில் போகிறது. பெரும்பாலும் நமக்கு அறிவு தான் பேசிக்கிட்டே இருக்கும், அதிகமாக பேசும். உணர்ச்சியில் பேசும், கோபத்தில் பேசும், அவசரத்தில் பேசும், குழப்பத்தில் பேசும். எப்பெல்லாம் மனசுக்கு குழப்பம் வருதோ அது அறிவு நினச்சிக்கும். எப்பெல்லாம் ஒரு பயம் வருதோ, ஒரு கவலை வருதோ, ஒரு உணர்ச்சி வருதோ, கெட்ட எண்ணம் வருதோ, இதெல்லாம் வந்து அறிவு. அப்போ மனசு என்ன சொல்லுவோம்? எப்பயுமே மனசு அமைதிக்கும் ஆறுதலுக்கும் தான் பேசும். நன்மை மட்டுமே பேசும், உண்மையை மட்டுமே பேசும் இல்லையா? அப்ப என்ன சொல்றான்? நிச்சயமா நாமே மனிதனை படைத்தோம், நாமே உங்களை படைத்தோம், உங்களுடைய மனம் உங்களிடம் என்ன பேசுகின்றது நாம் அறிவோங்கிறான். நம்ம அறிய மாட்டோம், இறைவன் அறிஞ்சிட்டே இருக்கான். அன்றையும் அவன் உயிரை விட நாம் அவனுக்கு சமீபமா இருக்கிறோம். இறைவன் சமீபமா இருக்கிறானா இல்லையா? எனக்கே நம்ம இறைவன் நம்ம சமீபமா இருக்கான்னு உணரணுமா இல்லையா? உணர்ந்த உள்ளட்சியம் இருக்கும், பயபக்தி இருக்கும். இந்த மனதை நம்ம ஒழுங்குபடுத்திப்போம், பண்படுத்திப்போம். இறைவன் நம்ம கூட இருக்கான்னு நம்ம மறந்துடுறோம். அதுதான் இந்த குர்ஆன் நினைவூட்டுல விஷயம். இது நீங்க மறந்து விட்டது நினைவூட்டு. இறைவன் உங்க கூட இருக்கிறான், உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, நன்மை தீமை அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க மறந்துட்டு வாழ்றீங்க. எது? மரணத்தை மறந்துட்டு வாழ்றீங்க, காலம் கடந்துகிட்டே இருக்கிறத மறந்துடுறீங்க, உங்களுக்கு மனம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் நன்மை தீமை அறிவிக்கப்பட்டு மறந்துடுறீங்க, இறைவன் உங்க கூட இருக்கான்றதை மறந்துடுறீங்க. அந்த மறந்ததை நினைவூட்டக்கூடியதான் நினைவூட்டு நல்ல உபதேசம். இது எச்சரிக்கை. இறைவன் சொல்றான் இல்லையா, ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கி சத்தியமாக. ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மான என்ன?
அந்த மனதுக்கு சாட்சியம். ஆன்மானது மனசாட்சி, அந்த மனதுக்கு சாட்சியம். அப்ப அந்த ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கியின் மீது சத்தியமாக சொல்றோம். சத்தியம் சரி, இந்த ஆன்மா கொடுத்துருக்கேன், அந்த மனதை செவ்வாய் ஆக்கியிருக்கேன். அப்பால் அதுக்கு நன்மையும் தீமையும் பிரித்தறிவித்தான். அப்படி ரெண்டு பாதை, ஒன்று நேரான பாதை, ஒரு தவறான பாதை, ஒன்று சரி ஒன்று தப்பு. அப்ப அதுக்கு நன்மையும் தீமையும் பிரித்தறிவித்தான். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ, இந்த மனசாட்சி, இந்த மனது, அந்த சாட்சியத்தை, இந்த ஆன்மாவை யார் பேணிக் கொள்கிறாரோ அவர் வெட்டெடுத்து விட்டார். யாரை உதாசனப்படுகிறாரோ தோல்வி அடைந்து விட்டார். இவ்வளவுதாங்க. இது பார்த்த ஒரு சின்ன விஷயமா தெரியும். மனசாட்சி பின்பற்றோம், அவ்வளவுதானே, பின்பற்றா போச்சு அப்படின்றமா இல்லையே. அங்கதான் பெரிய பிரச்சனை. மனசாட்சி பின்பற்றதான் பிரச்சனை, நியாய உணர்வு பின்பற்றதான் பிரச்சனை, உண்மையை பேசுறதுதான் பிரச்சனை, நன்மை விரும்பதான் பிரச்சனை. ஏன்னா மனிதன் பொருளடிப்பில் வாழ்ந்துட்டு இருக்கும். பெரும்பாலும் பொருளடிப்பான வாழ்க்கை. அதுல பெருமை இருக்கு, போராமை இருக்கு, போட்டி இருக்கு, நயவஞ்சம் இருக்கு. உலகடிப்பான வாசலே ஆசிரியர் இருக்கணும். அவர் வெளித்தோற்றத்தை அறிகிறார், உலகத்தில் வெளித்தோற்றத்தை அறிகிறார். அப்ப இதுதான் என்ன செய்யணும், உண்மை பேச முடிய மாட்டுது, நன்மை செய்ய முடிய மாட்டுது, நியாயமா இருக்க முடிய மாட்டேங்குது, உணர்வோடு இருக்க முடிய மாட்டேங்குது, உள்ளத்தோடு இருக்க முடிய மாட்டேங்குது. ஏன்? அந்த மனம் என்ன சொல்லுது? ஒரு பக்கம் மனம், அந்த பக்கம் மனசாட்சி, இந்த பக்கம் அறிவு. நம்ம பெரும்பாலும் அந்த அறிவோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மனசாட்சியோட வாழ்ந்த மனம்ன்றது நடுவில் இருக்குது. அப்ப எப்பயுமே என்ன செய்யணும், உணர்வோடு இருந்தோம்னு சொன்னா இந்த மனசாட்சி பேசும், இந்த ஆன்மா பேசும். அப்ப நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம குடும்பங்களோட படைக்கப்பட்டிருக்கு, உறவுகளுக்கு படைக்கப்பட்டிருக்கு, நண்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, உறவுகள்லாம் இருக்குது. இப்ப நம்ம என்ன செய்யணும், யாரை பத்தி எந்த எண்ணமும் இல்லாம, இந்த மனம் அப்பதான் கெட்டு போகுது. அப்படி யாரை பத்தியாவது எதை பத்தியாவது ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த அறிவு சொல்லிட்டே இருக்கு. தப்பான எண்ணங்கள், யாரை பத்தியும் ஒரு உணர்வு இல்லை, உணர்ச்சி இருக்கு. இவங்க இப்படி பேசியிருப்பாங்களோ, அப்படி செஞ்சிருவாங்களோ, இது நடக்குமா நடக்காதா, குழப்பத்தையே வச்சிருக்க போய் மனசை. இப்ப மனசு அமைதி பண்ண என்ன செய்யணும் இல்லையா? உதாரணத்துக்கு இப்ராஹிம் வரலாறுல அந்த வசனம் எப்படி சொல்லு பாருங்க. 2:260 வரலாறுல படிப்பினை இருக்குது. ஒவ்வொரு வசனத்திலையும் நமக்கு என்ன படிப்பினை இருக்குது, அதை கொண்டு நாம் என்ன உணர்வு பெறோம்னு பார்க்கணும். 2:260 இப்ராஹிம் நபி என்ன கேட்கிறாங்கன்னா, என் இறைவனே, இறந்தவரை எவ்வாறு உயிர்ப்பிப்பாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக. என்ன கேட்கிறாங்க? இறந்ததுக்கு அப்புறம் எப்படி உயிர்ப்பிப்பா எனக்கு கொஞ்சம் காமிச்சு கொடு. இறைவனும் நபியும் பேசுகிறாங்க, ஒரு உரையாடல் பாருங்க, உணர்வோட. அப்ப இப்ராஹிம், என் இறைவனை இறந்தவரை எவ்வாறு உயிர்ப்பிப்பாய் எனக்கு காண்பிப்பாயாக எனக்கு கோரிய போது, எனக்கு கேட்டிய போது, இறைவன் நீ நம்பவில்லையான்னு கேட்கிறான். இந்த வசனம் பாருங்க, நீ நம்பவில்லையா என்று கேட்டான். மெய்யாக நான் நம்புகிறேன், ஆனால் என் இதயம் அமைதி பெறும் பொருட்டு. இங்கதான் கவனிக்கும், நான் நம்பிட்டேன், என் இதயம் அமைதி பெறும் பொருட்டு. புரியுதாப்ப? இந்த அறிவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு, ஏத்துக்க மாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேங்குது. மனம் நம்பிருச்சு இல்லையா, மனம் அமைதியா இருக்கு. ஆனா அந்த அறிவு என்ன செய்யுது, அது எப்படி? எல்லா விஷயத்தையும் இப்படித்தான். எது ஒண்ணுமே மனம் என்ன விரும்புதோ அந்த அறிவு அது எப்படின்னு கேட்கும். அதெல்லாம் நடக்காது, கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, பயத்தை ஏற்படுத்தி, அமைதி கெடுத்தும் இல்லையா? அப்ப இந்த வார்த்தை பாருங்க, மெய்யாக நான் நம்புகிறேன், ஆனால் என் இதயம் அமைதி பெறும் பொருட்டு. இதுல படிப்பின இருக்கா இல்லையா? மன அமைதி பெறணும்னா என்ன செய்யணும், தெளிவு கிடைக்கணும். எதை பத்தி உங்களுக்கு தெளிவிலே தொடர வேண்டாம்னு சொல்றாரு. எதை பத்தி உங்களுக்கு தெளிவிலே தொடர வேண்டாம், குழப்பமா நிலையே இருக்காதீங்க. போதையில் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டாம். போதனை என்ன? குழப்பம், தெளிவில்லாத நிலை. நான் என்ன பேச எனக்கே தெரியாது, நான் என்ன கேட்டேன் எனக்கு புரியவே இல்லை, நான் செய்யறது எனக்கு தெரியவே இல்லை, செஞ்சிட்டேன், கேட்டுட்டேன், சொல்லிட்டேன், இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அதில் உண்மை இல்லை. அப்ப சொன்ன நீங்க தெளிவா இருங்க, தெளிவான மனதில் இருங்க. பாருங்க, இறைவன்ட்டே கேட்கிறாங்க. எதுவும் சொன்னா நீ நம்பவில்லையான்னு கேட்கிறாங்க. அதுக்கு நான் நம்பிட்டேன், மெய்யாக நான் நம்புகிறேன், ஆனால் என் இதயம் அமைதி பெறும் பொருட்டு அப்படிங்கிற அந்த வசனத்தை நம்ம எப்படி சிந்திக்கணும். அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம இதயம் அமைதி பெறணும். நம்ம பார்த்ததுலையும் கேட்டதுலையும் நம்ம செய்யறதுலையும் நம்ம எப்பயுமே மன அமைதியாகவே இருக்கும். சரியா என்று கூறினார். அப்ப இறைவன் சொல்றான், அப்படியா சரி, பறவைகள் வந்து 4 பிடித்து பழக்கி கொள்ளும். 4 பறவையை நீங்க வளர்க்கும் போது நீங்க கூப்பிட்ட வர அளவுக்கு அதை பழக்கிங்கன்னு சொல்றோம். 4 பறவை வளர்க்குறாங்க, கூப்பிட்டா அவங்களுடைய குரலுக்கு திருப்பி வரும். அந்த மாதிரி பழகி கொள்ளும். பின்னர் அவற்றில் ஒவ்வொரு பாகத்தையும் மலையின் மீது வைத்து விடும். திருப்பி அதை அறுத்து அந்த மாவுசங்களை இல்லையா, அந்த கறி, அந்த மாவுசமை அந்த 4 பறவைகளையும் ஒன்னா கலந்துட்டு ஒரு கூரை ஒரு மலை வச்சு, ஒரு கூரையும் ஒரு மலையின் மேல வச்சிருக்காங்க, உயரமான இடத்துல. பின்னர் அவரை கூப்பிடும், அவற்றை கூப்பிடும், அவை உம்மிடம் வேகமாய் வரும். அத்தாட்சியை காட்டான் இறைவன். என்ன கேட்டாங்க? மன அமைதி பெறும் பொருட்டு எனக்கு ஒரு அத்தாட்சியை காட்டுங்கிறார். இறந்த பின் எவ்வாறு உயிர்ப்பான்னு கேட்கும்போது
நம்பலையான்னு கேட்குறாங்க, நான் நம்பிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இதே அமைதி பெறும்போது எனக்கு அத்தாட்சியை கொடுன்னு கேட்குறாங்க, தெளிவுபடுத்த கொடுன்னு கேட்குறாங்க. இறைவன் பறவைகளை பிடிச்சி வளர்த்துங்க, அதில் திருப்பி அந்த மாவிஷயங்களை ஒவ்வொரு கூறா ஒரு மலை மேலே வச்சுருங்க, இப்போ நீ கூப்பிடுங்க அது வரும்னு சொல்கிறான். நிச்சயமாக வரும். நிச்சயமா அல்லாஹ் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் என்பதை அறிந்து கொள்ளும் என்று கூறினான். நம்ம எனக்கு அத்தாச்சி கேட்ட இறைவன்ட்டேன், இறைவனை நான் உன்னை நம்பிட்டேன், சரி உன்னை பற்றி எனக்கு ஞானம் கூட கேட்டிருக்கமா, என் மன அமைதி பெறும் பொருட்டு அப்படின்னு. மூட நம்பிக்கை தானே இருக்கும். பெரியவங்க சொன்னாங்க, முன்னோர் சொன்னாங்க, நம்பிட்டேமே தவிர, ஆனால் நம்ம என்ன செய்யணும், இறைவனை இன்னும் உணரவே இல்லை. அப்போ இறைவனை உணர்றதுக்கு நம்ம இறைவன் அத்தாட்சி கேட்கணும், இறைவன்ட்ட பேசணும். இந்த மனது வழியாக பேச முடியும், இறைவன்ட்ட வேற எங்கேயும் பேச முடியாது. மனது வழியாக தான் பேச முடியும், உணர்வு வழியாக தான் பேச முடியும், உள்ளட்சத்தை கொண்டு தான் பேச முடியும். அப்போ நம்ம இதில் என்ன படிப்பேன்னா, மனம் அமைதி பெறும் பொருட்டு, மனம் அமைதி பெறுறதுக்காக இறைவன்ட்ட ஞானத்தை கேட்கணும். அப்போ ஏன் மனம் அமைதி பெறணும்னு சொன்னால், இந்த மனம் தான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்குது. எவ்வளோதான் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும், எவ்வளோ பொருள் இருந்தாலும், மனம் அமைதி இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது, விரக்தி ஆயிரும். அப்படிதானே? எத்தனையோ செல்வந்தர்கள் மன அமைதியை தேடி போயிருக்காங்களா இல்லையா? குடும்பத்தை விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு அப்படி போயிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, மன அமைதி கெட்டு போய். அப்போ அந்த மனம் தானே வாழ்க்கை. ஆனால் மனதோட வாழ்றது இல்லையா, அறிவோட வாழ்ந்துட்டோம். அறிவுல தான் போட்டி இருக்கு, போராமை இருக்கு, பெருமை இருக்கு, குழப்பம் இருக்கு, கலகம் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு அறிவில். அப்போ அறிவா மனமான மனம்தான். அந்த மனதை எது வழிநடத்துது? ஆன்மா வழிநடத்துது, மனசாட்சி. அப்போ நம்ம என்ன செய்யணும், மனம் நம்மோட பேசுறதை பார்க்கணும், மனம் அறிவோட பேச விடக்கூடாது. மனம் அறிவோட பேசிட்டு இருக்கா இல்லையா? எப்படி பேசுது? அறிவு மனதை வழிநடத்தக்கூடாது, மனம் தான் அறிவு வழிநடத்தும். ஏன்னா வானங்கள் பூமி உங்களுக்கு வசப்படுத்துன்னு சொல்றேன். வானங்களும் பூமி உங்களுக்கு வசப்படுத்து, அறிவெல்லாம் உங்களுக்கு வசப்பட்டிருக்கு, ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? சரி. 696 ஒவ்வொரு வசனம் படிக்கும் போதும் அதுக்கு முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் படிச்சுங்க, ஏன்னா சிந்தனைக்குரியது. இதுல நமக்கு என்ன படிப்பினது? 696 அவனே பொழுது விடை செய்பவன், அமைதி பெற அவனை இரவை காலக்கணக்கையும் அறிவதற்கு சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினான். அமைதி பெற, உங்க மனம் அமைதி பெற என்ன அமைதி பெறணும்? மனசு தானே. இல்லை சொல்றாங்க, பகலை நிரந்தரமாக்கிவிட்டா இரவு யார் கொண்டு வந்து கேட்கறான், அல்ல இரவு நிரந்தரமாக்கிட்டா பகலை யார் கொண்டு வந்தான்? இரவு பகல் மாறி மாறி வர செய்கிறான். ஏன்னா இரவுல தான் உங்களுக்கு ஓய்வு இருக்குது, மன அமைதி இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது. தவறு விட்டுறோம் பெரும்பாலும். இரவு நம்ம தவறு விட்டுறோமா இல்லையா? இரவுல தான் பிரச்சனை, மன குழப்பம், சங்கடம். இருட்டாச்சுன்னா பயம், குழப்பம், சங்கடம், தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் கெட்டு போச்சு. தூக்கம் கெட்டு போனால் உடல் கெட்டு போயிடும். மன அமைதி தான் தூங்க முடியும், மன அமைதி எப்படி தூங்க முடியும்? யோசனையிலே இருக்கிறோமா இல்லையா? யாரை பற்றி எதை பற்றி யோசனையே இருந்துட்டே இருக்கும். அப்போ இரங்கல் தான் அவனே பொழுது விடிய செய்பவன், அமைதி பெற, உங்கள் மனம் அமைதி பெற அவனை இரவையும் காலக்கணக்கையும் அறிவதற்காக சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினான். இவை யாவும் வல்லமை மிக்கவனும் எல்லாம் அறிந்தனுமாகிய ஏற்பாடாகும். சரியா? இரவு இல்லைன்னா அமைதி கிடையாது. ஆனா இரவுல தான் பயமும் குழப்பமும் பதட்டமும் இருந்துட்டே இருக்கு. மனம் கெட்டு போகுது, உடல் கெட்டு போகுது. நோய் எங்கிருந்து வருது? மனம் கெட்டு போகுது தானே. இதயத்துல தான் நோய் இருக்குங்கிறான். இதயத்துல தான் குழப்பம் இருக்குது, இதயத்துல தான் பெருமை இருக்குது. அப்ப இதயத்துல தான் நோய் உண்டாகுது, அங்கிருந்து தான் உடல் கெட்டு போகுது. அப்படிதானே? 8:11 நீங்கள் அமைதி அடைவதற்காக, திரும்பி பாருங்க 8:11 சொல்றான், நீங்கள் அமைதி அடைவதற்காக சிறிது நித்திரை உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு செய்தான். தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? அமைதி இல்லை. அமைதி இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும், மனம் கெட்டு போயிடும், ஆரோக்கியம் கெட்டு போயிடும். சொல்லுவாங்க, என்னப்பா தூக்கமே இல்லை, பெய் எறிஞ்ச மாதிரி இருக்கான்னு கேட்பாங்க. ஒருத்தர் நைட்லாம் தூங்கவே இல்லைன்னு வச்சுங்க, காலை எந்திரிக்க வச்சு முகம்லாம் எப்படி இருக்கும் பார்க்குறோம். என்ன கேட்பாங்க? ஏன் பெய் எறிஞ்ச மாதிரி இருக்கு, நைட்டு தூங்கவே இல்லையான்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யறோம்? தூக்கத்துடைய ஞானம் நம்மகிட்ட இல்லை, அதில் என்ன நம்ம நன்மை இருக்குன்னு நமக்கு தெரியல. மனமும் உடலும் அமைதி பெறும், ஆரோக்கியம் பெறும். மனமும் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் பெறும். ஆனால் இரவுல தான் அதிகமான பொழுதுபோக்கு, வேடிக்கை, விளையாட்டு. இரவு வீணடிச்சிடறோம், விரயம் பண்ணிடுறோம். அப்புறம் நோய்க்குள்ளாகி போட்டு எனக்கு நோயா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவங்களை பார்த்துட்டே இருக்கும். எல்லா மருத்துவமும் அதான் சொல்லும், சீக்கிரம் படுங்க, சீக்கிரம் தூங்க, மனசு அமைதியாக வச்சுக்க சொல்றாங்களே இல்லையா? மருந்தையும் கொடுத்துருவாங்க, பணத்தையும் வாங்கிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மனசு அமைதியாக வச்சுக்குப்பா, கொஞ்சம் ஓய்விடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா மருந்து கொடுக்காம சொன்னால் கேட்க மாட்டோம், பணம் வாங்காமல் சொன்னால் கேட்க மாட்டோம். அப்படித்தானே? பணத்தை வாங்கிட்டு மருந்தை கொடுத்துட்டு
திருப்பி தான் சொல்லுவாங்க, மனசு அமைதியாக வச்சுக்கோங்க, என்ன அதிகமாக கோவப்படாதீங்க, உணர்ச்சியான விஷயம்லாம் கேட்காதீங்க, அதுக்கப்புறம் சீக்கிரம் படுங்க, நல்லா சாப்பிடுங்க சொல்லுவாங்களா இல்லையா? அது எப்போ நம்ம கேட்போம்? வேதம் சொன்னால் புரியாது இல்லையா? இறைவன் சொன்னால் புரிய மாட்டேங்குது, நல்ல விஷயம் சொன்னால் புரியாது. நம்ம மருத்துவத்தை போயிட்டு மருத்துவத்தை பணத்தை கொடுத்துட்டு மருந்தையும் வாங்கிட்டு அவர் சொன்னதெல்லாம் கேட்போம், அப்படிதானே? சரி, அப்போ நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறிதொரு நித்திரை உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு செய்தான். உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு அர்த்தம் தெரியா? உங்களுக்கு அடையுது, இரவு நம்ம தேடி போக முடியாது, இரவு வாங்கவும் முடியாது, இரவு நம்ம வந்து அடைய செய்யட்டேங்கிறோம். அப்போ தூக்கம் வருது, இப்படி கண்ணெல்லாம் வந்து இருக்குது, ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது, ஆனால் என்ன செய்யறோம்? டக்குனு ஒரு டீயை குடி, இல்லை டிவியை போடு, இல்லை மொபைல் எடு, இப்படி இல்லைன்னா கொஞ்சம் டாப் கண்ணில் டாப் ஊற்றிட்டு ஐடி கம்பெனியில் அப்போ தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ டீ குடித்தா அந்த தூக்கம் போயிடும், கொஞ்சம் வேலை செய்வோம், இல்லை லைட்டை போட்டுக்கோ, இல்லைன்னா டிவியை போட்டுக்கோ, ஒவ்வொரு பொழுது போயிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம்னா அந்த தூக்கத்துக்கு எடுத்துருது. தூக்கம் வருது அப்படின்னாலே கண் இருக்கிறதுனால கல்லீரல் வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம். நான் சொல்லுது எனக்கு ஓய்வு கொடுப்பான்னு சொல்லுது. ஒவ்வொரு உறுப்பும் அப்படிதான். அப்போ அந்த உடல் நம்ம கேட்கணும், மனசு நம்ம மனசோட வாழ்ந்தோம்னு சொன்னால் அந்த உடல் சொல்ல நம்ம கேட்க முடியும், உடல் மொழியில் நமக்கு புரியும். ஏன்னா மனதுடைய மொழி நம்ம புரியலையே, உடல் மொழி எப்படி புரியும்? எப்பயுமே அறிவோடய வாழ்ந்துருக்கோம்ல, உணர்ச்சியிலே இருக்கிறோம், பதட்டத்திலே இருக்கிறோம். அப்போ உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு, சிறிது நித்திரையை உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு செய்தான். இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் சைத்தானின் தீய எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும். சைத்தானின் தீய எண்ணங்கள் சொல்றோம், புரியுதா? எண்ணமே வந்து எப்படி தீய எண்ணங்கள் சைத்தானுடையது, நல்ல எண்ணம் அல்லாவுடையது. இந்த நல்ல எண்ணம் இருக்கிற வரைக்கும் மன அமைதியா இருக்கும், ஆறுதலா இருக்கும் இல்லையா? எப்ப கெட்ட எண்ணம் வந்துருதோ அது சைத்தானுடைய உணர்ச்சி, மன அமைதி கெட்டு போதா இல்லையா? அப்ப என்ன சொல்றான் இது? உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் சைத்தானின் தீய எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும் உங்கள் இருதயங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவன்தான் உங்கள் மீது வானிலிருந்து மழை பொழி செய்தான். தூக்கத்துக்கு மலைகிறவன் ஒப்பிடுறான். இப்படி வறண்டு கிடக்கிற பூமி அது மறுபடியும் விளையணும், என்ன செய்யணும்? மழை பெய்யணும். பூமி வறண்டு போச்சு, காஞ்சி போச்சு, விளைச்சலே இல்லை, என்ன செய்யணும்? மழை வந்தால் தானே வானம் பார்த்து பூமின்னு சொல்லுவாங்க. இப்போ மழை பெஞ்சுன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? மண் ஈரமாயிரும், அப்புறம் மழைக்க ஆரம்பிச்சிடும் எல்லாமே. என்ன சொல்றான்? இந்த உடல் அப்படித்தான். பகல தேய்மான உடல் உறுப்புகள், பகல தேய்மான உடல் இல்லாமல் களைச்சி போயிட்டீங்க, உடச்சி களைச்சியாச்சு, ஓடி களைச்சாச்சு, இரவு ஓய்விடுங்க, அந்த ஓய்வில் உணர்வு பெறுங்க. அப்போ அதில் ஓய்வு உறக்கம் ரொம்ப அவசியம், மனம் அப்போ தான் அமைதி பெறும். அப்போ எப்படி இறந்து கிடக்கிற பூமி உயிர்ப்பிக்கிறானோ அந்த மாதிரி இந்த தூக்கத்திறமை ஒப்பிடுறாங்க. தூக்கம் வந்து மலைக்கு ஒப்பிடுறாங்க. நீங்கள் தூங்கினாதான், இரவு ஓய்வு எடுத்து தூங்கினா மட்டும்தான் இந்த உடல், வறண்டு போன இந்த உடல் திரும்பி புதுசாக படைக்கப்படும் இல்லையா? திரும்பி படிச்சு பாருங்க. நீங்கள் அமைதி அடைவதற்காக, உங்கள் மனம் அமைதி அடைவதற்காக அவன் சிறிது நித்திரை உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு செய்தான். இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் சைத்தானின் தீய எண்ணங்களை உங்களை விட்டு நீக்கிறதுக்காகவும். சைத்தானுடைய தீய எண்ணங்கள் தான் இரவுல அதிகமாக இருக்கு இல்லையா? குழப்பம், பயம், பதட்டம், யாரை பற்றியோ, குடும்பத்திலேயே மனைவி பற்றி, கணவனை பற்றி, பிள்ளைகளை பற்றி, இல்லை பெற்றோரை பற்றி, இல்லை மற்றவங்களை பற்றி, இல்லை வியாபாரத்தை பற்றி, தொழிலை பற்றியோ, இல்லை மற்றவங்களை பற்றியும் தேவையில்லாத எண்ணங்கள். நைட்டில் அமைதியாக தூங்கணும் இல்லை, அப்போ தான் யோசிச்சுட்டே இருப்போம், இது இப்படியா இருக்குமா, அப்படி நிறைய சந்தேகங்கள். சந்தேகம் பெரிய நோய். மனம் அமைதி கிடைக்கிறது மெயினாக சந்தேகம் தான். சந்தேகமும் குழப்பம், குழப்பத்துக்கு அப்புறம் பதட்டம், பயம். சரியா? அப்ப இந்த சந்தேகன்றது சைத்தானுடைய எண்ணம். சைத்தான் எண்ணங்களை விட்டும் நீக்குவதற்காக, உங்களை இதயங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவன் தான் உங்கள் மீது வானிலிருந்து மழை பொழி செய்தான். சரியா? எப்போ வந்து மனம் அமைதி கெட்டு போகுதுன்னா, எண்ணம் கெட்டு போகும்போது மன அமைதி கெட்டு போகும். இந்த மனதை அமைதியாக பார்த்துக்கணும். என்ன செய்யணும்? நல்ல எண்ணங்களோடு இருக்கும். யாரை பற்றியும் சரி, நம்மளை பற்றியும் சரி, எதை பற்றியும் சரி, நல்ல எண்ணம் மட்டுமே. இப்படி நடக்கும். நடந்தால் இறைவன் அனுமதி கொண்டு நடக்குது, நடக்கல இறைவன் அதோட மேன்மையாக நடக்க வைப்பான் இல்லையா? நம்ம எதை விரும்புகிறோமோ கிடைச்சா நன்மை, கிடைக்கல இதோட மேன்மையாக இருக்குன்னு நினச்சோம். எப்பயுமே கவலையிலே இருக்கக்கூடாது, பயத்திலே இருக்கக்கூடாது. வாழணுமா இல்லையா? நம்ம வாழ்றதே இல்லையே. எப்போ பார்த்தாலும் ஒன்று மனநோய், இல்லை உடல் நோய். இது வாழ்க்கையில் இல்லை. எவ்வளோ காலம் நம்ம இருப்போம் தெரியாது, எவ்வளோ காலம் நம்ம கடந்து போச்சு, இன்னும் எவ்வளோ காலம் இருப்போம் நமக்கு தெரியாது. இல்லை, வாழுங்காலம் மன அமைதியோடு வாழணும். சரியா? 7:201. இன்னும் சைத்தான் யாதொரு எண்ணத்தையும் உன் மனதில் ஊசலாடச் செய்து தூண்டினாள். சைத்தான் யாதொரு எண்ணத்தையும் உன்னுடைய மனதில் ஊசலாடச் செய்து தூண்டினாள். சரியா? மனம் எப்போ கெட்டு போகுது? மனம் அமைதி கெட்டு போகுது. தவறான எண்ணம், சைத்தானுடைய எண்ணம். அது சைத்தானுடைய வேலை என்ன? குழப்பத்தை ஏற்படுத்துவதும், பயத்தை ஏற்படுத்துவதும், சந்தேகத்தை ஏற்படுத்துறதும். இதுதானே?
அப்ப சைத்தான் யாதொரு எண்ணத்தையும் மனதில் ஊதராக செய்து தூண்டினால் அப்போது அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்வீராக. இறைவன் பாதுகாப்பு தேடுங்க. இறைவனே இந்த கெட்ட எண்ணம் வேண்டாம், இந்த கவலை வேண்டாம், இந்த பயம் வேண்டாம், தவறான எண்ணங்கள் வேண்டாம், யாரை பற்றியும் சரி என்னை பற்றியும் சரி எதை பற்றியும் நல்ல எண்ணம் மட்டுமே வேணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவீராக. மெய்யாக அவன் செவியொருவனாகவும் அறிபவனாக இருக்கின்றான். புரியுதா? அந்த நேரத்தில் ஒரு கெட்ட எண்ணம் வரும்போதே, ஒரு பயம் வரும்போது, ஒரு கவலை வரும்போது, ஒரு பதட்டம் வரும்போது, ஒரு குழப்பம் வரும்போது, ஒரு சந்தேகம் வரும்போது உடனே என்ன செய்யணும்? இரண்டு திரும்பணும். இறைவனே வெட்டப்பட்ட சைத்தாட்டு வேணும் பாதுகாப்பு தெரியுது. சரியா? அவன் செவியவனாகவும் இருக்கின்றான், அறிபவனாக இருக்கிறான்னு சொல்லலாம். 7:201 7:201. நிச்சயமா எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்கள் சைத்தானம் வந்து தவறான எண்ணம் தூண்டப்படுமானால் அவர்கள் நினைவடைகிறார்கள், உடனே அவர் விழிப்படைகிறார்கள். என்ன புரியுது இல்ல? எவர் உள்ளச்சமுடையவர்களாக இருக்காங்களோ, பயபக்தராக இருக்காங்களோ, அல்லாஹ்க்கு அஞ்சியவராக இருக்காங்களோ, இறைவனுக்கு அஞ்சியவராக இருக்கிறாங்களோ அவர்களுக்குள் சைத்தான் தவறான எண்ணமே சைத்தானுடைய தான். அப்ப தவறான எண்ணம் ஒன்று வந்துருச்சுனாலே உடனே அவர்கள் நினைவடைகிறார்கள், விழிப்படைகிறார்கள். அப்படின்னு அர்த்தம், இது தவறான எண்ணமாச்சு, இது சைத்தானுடைய ஆச்சு, சைத்தான தூண்டுதலாச்சு, இது அல்லாஹ்க்கு பொருத்தமானதாச்சு, அல்லாஹ்க்கு பொருத்தம் இல்லாதாச்சு. அப்போ அல்லாஹ்க்கு பொருத்தமாக நான் வாழணுமேன்றது எண்ணம் வரும்போது விழிப்படைகிறார்கள், இது தப்பு, இது வேண்டாம் இல்லையா? அப்ப இறைவன் நம்ம பேசணும். 13:28 அந்த விழிப்படைவாக சொல்ல யார் அவர்கள்? உள்ளச்சமுடையவர், பயபக்தியாளர். அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா 13:28 அவர்கள் எத்தவர் என்றால் உள்ளச்சமுடையவர்கள், பயபக்தியாளர்கள், நல்லெண்ணம் கொண்டவர்கள். அவர் எத்தவர் என்றால் அவர்கள்தான் நம்பிக்கொண்டவர்கள். எதன் மீது? நன்மையின் மீதும், உண்மையின் மீதும், நியாயத்தின் மீதும், சத்தியத்தின் மீதும், ஆன்மான் மீதும், இறைவன் மீதும், வானவர்கள் மீதும், நபிமார்கள் மீதும், வேதங்கள் மீதும் நம்பிக்கொண்டவர்கள். சரியா? நம்பிக்கொண்ட இத்தனை நம்பிக்கை வரணும். சும்மா நம்பிக்கை எல்லாத்தையும் நம்பிக்கொண்டுதான் இருக்கு. நம்பிக்கை எதன் மீது யார் மீது முக்கியம் இருக்குல்ல. உதாரணத்துக்கு நம்பிக்கொண்ட மூமின்கள் அப்படின்னு நம்பிக்கொண்டு சொல்றாங்க, காஃபிர்கள்னா நிராகரிப்புன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைக்கு நிராகரிப்போ நம்பிக்கொண்டு விஷயம். ஆனா எதை மீது நம்பிக்கொண்டோம், எதை நிராகரிக்கும் முக்கியமா இருக்கா இல்லையா? ஒருத்தர் கெட்ட மீது நம்பிக்கொண்டா அவர் முஸ்லீம், அவர் மூமின், எதன் மீது அதன் மீது அவர் மூமின், அவ்வளவுதான். ஒருத்தர் நிராகரிக்கிறார், இணைப்பு நிராகரிக்கிறார்னா அவர் நிராகரிப்பவர். எதை? இணைப்பு நிராகரிக்கிறார். இப்படி எடுத்துக்கலாம்ல. இப்ப இப்ராஹிம் நபி முஸ்லீமா காஃபிரானா அவர் காஃபீர். எதன் மீது? தீமையின் மீது நிராகரிக்கிறார் இருந்தார், சிலை வழிபாடு நிராகரித்தார். நிராகரிப்பவர் தானே அவரு. காஃபிரா நிராகரிப்பு அர்த்தம். நம்மள யாரு? நம்பிக்கொண்டு நம்ம நிராகரிப்போம். எதன் மீது? படைத்தவனுக்கு இணைவிப்பதை விட்டு நிராகரிக்கிறோம், அறிவை நிராகரிக்கிறோம், பொருளை நிராகரிக்கிறோம் இல்லையா? அப்ப நிராகரிப்போன்னு அர்த்தம். காஃபிரா எதை? நிராகரிப்பவர்கள். எதை நிராகரிக்கிறோம் முக்கியமா இருக்கு இல்லையா? முஸ்லீம்கள் என்ன அர்த்தம்? மூமின்கள் அர்த்தம் நம்பிக்கொண்டு. எதை நம்பிக்கொண்டு இருக்குல்ல. அப்ப நம்ம அதை வச்சுமே நான் முஸ்லீம் சொல்லிட முடியாது. நான் எதை நம்பிக்கொள்றேன், எதை நிராகரிக்கிறேன். நாம தீமை நிராகரிப்பதா இருக்கிறோம் இல்லையா? தீமை நிராகரிப்பா, இணைப்பு நிராகரிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா இது நிராகரிப்பு, இது காப்பி. எதன் மீது காப்பீரா இருக்கும்? அது நம்பிக்கொண்டு எதன் மீது? உண்மையின் மீது, நன்மை மீதா அல்லது பொய்யின் மீதா? நம்ம நம்பிக்கை எதன் மீது இருக்கு அது பார்க்கணும். சரி, அப்ப அவர்கள் எத்தவர் என்றால் அவள் தான் நம்பிக்கொண்டவர்கள். எதன் மீது? அல்லாஹ் மீதும், இறுதி நாள் மீதும், வானவர்கள் மீதும், நபிமார்கள் மீதும், வேதங்கள் மீதும், நன்மையின் மீதும், உண்மையின் மீதும் நம்பிக்கொண்டவர்கள். மேலும் அவர் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அவருடைய இதயங்கள் அமைதி பெறும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அவருடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ் நினைவு எப்படி அமைதி பெறும்? இப்ப சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, தஸ்பீஹ் ஓதிட்டு இருப்பாங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி 33 தடவை ஓதிட்டே இருப்பாங்க, தஸ்பீஹ் ஓதிட்டு இருப்பாங்க. இல்ல மனசுக்குள்ளேயே அல்லாஹ் அல்லாஹ் அப்படி இல்லை. அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் அவருடைய ஆற்றல், அவருடைய ஞானம், அவருடைய அருள், அவருடைய பாக்கியம் இல்லையா? அவருடைய நற்பண்புகள், அவருடைய பண்புகள். அப்ப அவனுடைய உதவி கொண்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்படி அவனுடைய அருளை கொண்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவனுடைய மன்னிப்பு கொண்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி எப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுறாங்களோ, அல்லாஹ் பற்றியான ஞானம் கிடைக்கும் போது, எங்கள் இறைவன் அல்லாஹ் தான் யார் உறுதியாக நிலைக்கிறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டவர். இப்போ அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அவருடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டு தான் இதயங்கள் அமைதி பெறும் என்பதை அறிந்து கொள்ளுகின்றன. இதயம் அமைதி பெறணும், அல்லாஹ் நினைவு கூறுங்க. படைச்சவனை நினைவு கூறுங்க, படைச்சவனை நினைவு கூறுங்க. அவனை தவிர இறைவன் இல்லை, அவனுக்கு மீறி ஒரு சக்தி கிடையாது, அவனை தாண்டி எதுவும் நடக்காது. அல்லாஹ் வீழ்த்தி எதிர ஒருபோதும் அணுகாது. எப்படி? அவன் எதை வீழ்ச்சிருக்கான் அதை அடக்கும். எது வீழ்ச்சிருக்கான்? நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை. நம்ம நன்மையாளர்களாக இருந்தா, நன்மை விரும்புகிறா இருந்தா நன்மை மட்டுமே நடக்கும். சோதனைக்காக சில தீமை நடந்த மாதிரி இருக்கும், பொறுத்துக் கொள்ளுங்க, சைத்துக் கொள்ளுங்க. அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுவது கொண்டு இதே அமைதி பெறுன்னு சொன்னா நம்ம எதை நினைவு கூறணும்? அல்லாஹ் மட்டுமே, படைச்சவன் மட்டுமே நினைவு கூறணும். அமைதி அளிப்பவனே, உன்னை தவிர அமைதி அளிப்பவன் இல்லை, உன்னை தவிர பாதுகாப்பவன் இல்லை. சரியா? உதாரணத்துக்கு மூசா நபியுடைய வரலாறுல
10:84. நீ படிக்கும் போது முன்னாடி வருஷம் படிச்சுங்க. நான் உதாரணம் எடுத்துக்காட்டுறேன். 10:84. இன்னும் மூசா, என் சமூகத்தாரே, நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டவர்களாக இருந்து நீங்கள் மெய்யாக அமைதி விரும்புவர்களாக இருந்தால் அவனுமே பொறுப்பேற்றுங்கள் என்று கூறினார். நீங்க அமைதி விரும்புறாங்கன்னா அவங்ககிட்ட திரும்புங்க. அங்க என்ன படிச்சோம்? அல்லாஹ்வை அதிகம் நினைவுதான் இதே அமைதி பெறுகிறது. இங்க என்ன சொல்றாங்க? நீங்க அமைதி விரும்புவர்களாக இருந்தால் அவனுமே பொறுப்பேற்றுங்கள். அவனால அமைதி கிடைக்காது. அவன் நாடாம அமைதி கிடைக்காது. இறைவன் நாடாம நமக்கு அமைதி கிடையாது. அவன் நம்ம நாடாம இறைவன் அமைதி கொடுக்க மாட்டான். அப்ப இறைவன் அமைதிக்காக இரண்டா தான் நாடும். ஆனா என்ன செய்யறோம்? அமைதி தேடி இதெல்லாம் தேடி போறோம். புண்ணிய தலங்கள்லையும் வழிபாட்டு தலங்கள்லையும் தேடி போறோமா இல்லை? அதனால அமைதி கிடைச்சிச்சானே இல்லை. அமைதி எங்க மனசு தான் இருக்கு. பாவம் புண்ணியங்கிறத மனசு தான் இருக்கு. அப்ப நல்ல எண்ணம் நம்பிக்கை அது அமைதி தரும். கெட்ட எண்ணம் அவன் நம்பிக்கை அமைதி குலைக்கும். இப்பதானே 58:10. அதே 58:10. நம்பிக்கொண்டவர்களை கவலைப்பட செய்வதற்காக சைத்தானிடமிருந்து ரகசியம். எது ரகசியம்? மன அமைதி கிடைக்கணும், நம்பிக்கொண்டவர்களை அமைதி கிடைக்கணும், இணைய கிடைக்கணும், நிராகரிக்கணும். ரகசியம் ஒரு கவலை ஏற்படுத்தணும், கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தணும், குழப்பத்தை ஏற்படுத்தணும். இது அவனுடைய ரகசியம். ஒரு சின்ன ஒரு கவலை ஏற்படுத்தினா ஒரு கெட்ட எண்ணம் முன்னாடி ஒரு கெட்ட எண்ணம், ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம், கவனம் மணிகளில் ஒரு சந்தேகம், அது ஒரு குழப்பம், பெற்றோர் பிள்ளைகளில் ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம், இல்லை வியாபாரத்தில், தொழிலில், நண்பர்களில் சின்னதாக வேலை என்ன? சின்னதாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தணும், அதுக்கப்புறம் ஒரு கவலையை பயத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? இப்போ நம்பிக்கொண்டவர்களை கவலைப்பட செய்வதற்காக சைத்தானிடமிருந்து ரகசியம். ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி அவனால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அனுமதி என்ன புரியுதா? யார் அல்லாஹ் பாதுகாத்துறாங்களோ அவனை மீது இறைவன் மீது ஒரு சக்தி கிடையாது. அப்ப அல்லாஹ் அனுமதியின்றி அவனால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. எனவே நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீது பொறுப்பேற்கட்டும். எப்போ மனசு ஒரு பயம் வந்துச்சோ, கவலை வந்துச்சோ, குழப்பம் வந்துச்சோ, மனம் கெட்டு போச்சோ, அப்பவே இவன்கிட்ட பாதுகாக்கிறோம். சைத்தானை விட்டு அலட்டப்பாரு, சைத்தான தீ எண்ணங்களை விட்டு அலட்டப்பாரு இல்லையா? அப்போ மனம் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறது நம்ம உணரவே இல்லை. இறைவன் சொல்றா, உங்களுடைய மனம் உங்களிடம் என்ன பேசின அறிவேங்க. இந்த வசனம் எப்படி புரியுது? உங்களுடைய மனம் உங்களிடம் என்ன பேசின அறிவேன்னா, நீங்க அறிய மாட்டீங்க. நீங்க உங்களுடைய மனம் உங்கள்கிட்ட பேசுது, அறிவு பேச மட்டும் தான் கேட்கணும். அறிவு என்ன பேச அதை மட்டும் தான் கேட்கறோம், மனம் பேச கேட்க மாட்டோம். மனம் நம்ம பேசணும். எப்படி பேசணும்? அது சொல்லுது இல்லை, இது நடக்கும், ஆமா நடக்கும், இது நடக்காது, இப்படி நன்மை நடக்கணும், ஆமா நடக்கும்னு சொல்றோம். இது அறிவு என்ன செய்யணும்? விலகி போயிடும். ஆனால் அறிவு சொல்லுவோம், நடக்காதுன்னு சொல்லுவோம், நம்மளும் அப்படியா அப்படின்னு எடுத்துக்கோங்களே, அப்போ ஒரு கவலை வரும். அப்போ நம்ம எதை விரும்புகிறோமோ அதை நம்புறது இல்லை, எதை வெறுக்கிறோமோ அதை நம்புறோம். நாம் எதை வெறுக்கிறோமோ அதை நம்பக்கூடாது, எதை விரும்புகிறோமோ அதை நம்பணும். அப்படித்தானே? விரும்புறதான் நம்பணும், வெறுக்க நம்பக்கூடாது. நம்ம விமர்சனம் எது வெறுக்கிறோமோ, எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, நடந்துக்கணும்னு பயப்படுறோம். எது கிடைக்காதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்புறோம். கிடைக்கும், நடக்கும் அப்படின்னு எதை நம்பணும் அதான் நம்பணும். அப்போ எதை நம்ம விரும்பணும் அதை நம்பதை விட்டுட்டு எது வெறுக்கிறோமோ அதை நம்பணும்னு சொன்னால் அது சைத்தானுடைய வேலை. எதை நம்ம விரும்புகிறோமோ அதை நம்புறது அது அல்லாஹ்வுடைய பயணம் போகும். நல்லா நம்புறோம். சரியா? 3:160. அத்தியாயம் 3:160. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானால் உங்களை வெல்லுவர் எவரும் இல்லை. அப்படின்னு சொல்றேன். நான் உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களுக்கு வெல்லுவர் எவரும் இல்லை. மன அமைதியா இருங்க, ஆறுதலோட இருங்க, ஏமே நம்பிக்கை இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாலும் உங்களை வெல்லுவர் எவரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களை உதவி செய்வது யார் இருக்கிறாங்க? அல்ல எப்பயும் நம்மளை கைவிட மாட்டான், நம்ம தான் அவன் கைவிட்டுறோம். இப்படி இறைவன் யாரையும் கைவிட்டதில்லை, நாம தான் அவன் கைவிட்டுறோம். அப்படிதானே? காரணம் என்ன? நம்ம இறைவனை விட்டு திரும்பிட்டோம். இறைவனை விட்டு திரும்பிட்டோம். அறிவியல் பக்கமும் பொருள் பக்கமும் மனதில் பக்கம் திரும்பிட்டோம். அப்ப எது சொல்ல, என் பக்கம் திரும்பிப்பா, நான் எப்படி கைவிட மாட்டேன், நீ தான் என் கை விட்டு போயிடும். அப்படி பெற்றோர் பிள்ளைகளை சின்ன குழந்தை நினைச்சாங்க, இது கையில் பிடிச்சிப்பாங்க, வெளியே போட்டு போனால் கையில் இறுக்கி பிடிச்சிப்பாங்க. பிள்ளைங்க உதவி விட்டு போயிடும் விளையாட போகும்போது இல்லையா? ஒரு விளையாடைய வேடிக்கையை பார்த்தா நினைச்சாங்க கையை உதவி விட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் பெற்றோர் விளையாடியே போடுவாங்க. அப்படிதானே? அப்போ என்ன சொல்றாங்க, நீங்க தான் என் கையை விட்டு போயிட்டீங்க, இதுதான் நான் கூடவே இருக்கேன், சமீபமா இருக்கிறேன், பிரார்த்தனை விட நிற்கிறேன். புரியுதா? அப்போ நான் எப்பயுமே கூட தான் இருக்கேன், நீங்க தான் தூரமா இருக்கீங்க. இதுன்னு சொன்னா நான் ஒரு சமீபமா இருக்கேன், நீங்க தூரமா இருக்கீங்க. என்ன காரணம்? அறிவை விட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அறிவு பேச்சு கேட்டு மனதின் பேச்சு கேளுங்க, நான் கூட இருக்க தெரியும். ஏன்னா உங்களுடைய மனம் பேச நான் அறிஞ்சனா இருக்கேன். அப்ப நான் அந்த மனசை பேசிட்டு நீங்க அறியணுமா இல்லையா? என்ன சொன்னா, உங்களுடைய மனசை நான் பேசிட்டு நீங்க அறியணும், உங்க மனசு மட்டும் பேச நான் அறிஞ்சிட்டு இருக்கேன். அப்ப எப்பயுமே உணர்வுல இருக்கணும், உணர்ச்சி போயிடக்கூடாது, அறிவு செல்லக்கூடாது. மனம் தான் அறிவை வழிநடத்தணும்,
அறிவு மனசை வழிநடத்தும் இல்லையா? அல்லாஹ் உதவி செய்வானா? உங்களை வெல்லுவர் எவரும் இல்லை. அவர் உங்களை கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களை உதவி செய்வர் யார் இருக்கிறார்கள். எனவே நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீது பொறுப்பேற்றுக் கொள்ளணும். நம்ம படித்த வசனங்கள்லாம் அல்லாஹ் பொறுப்பேற்று என் போது திரும்புங்க. உங்களுக்கு கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். ஏன்னா என் போது திரும்பி அந்த கவலை பயம் ஏற்பட்டு சைத்தாடி வாங்க. ஏன்னா எப்போ கவலை வருதோ, ஒரு பயம் வருதோ, அப்போ நிராகரிப்பு வந்துடும், அப்போ இணைப்பு வந்துடும். அப்படிதானே? நம்பிக்கை குறைய ஒரு இணைப்பு இருக்கும், அப்போ நிராகரிப்பாயம். அப்போ இன்னொரு சைத்தாவுடைய வேலை என்னன்னு சொன்னால், எப்படியாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவன் இணைவைக்க தூண்டணும், அதுக்கப்புறம் நிராகரிக்க தூண்டணும். அவனுக்கு அதான் வேலை இல்லையா? அப்போ எப்பவுமே நம்ம மனம் எப்படி பார்க்கணும்? நம்ம மனசு மட்டும் பார்க்கணும். மனசுல என்ன இருக்கும்? அமைதி வேணும். அமைதி வேணா எப்பவுமே நல்ல எண்ணம் வேணும். நல்ல எண்ணம் வேணும்னா செய்யணும். யாருமே கெட்ட எண்ணம் கூடாது, எதை பற்றியும் கெட்ட எண்ணம் கூடாது, உணர்ச்சி கூடாது. அந்த மனம் அமைதியாக வச்சுன்னு சொல்கிறான். அந்த மனசு தான் நல்லா பார்த்துட்டு இருக்கான். உங்கள் மனம் என்ன விஷயம் அறிஞ்சவனா இருக்குங்களோ அந்த மனதில் நம்ம என்னோட எண்ணம் என்ன, நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா, யாரை பற்றியும் எதை பற்றியும். சரியா? 9:51 ஒருபோதும் அல்லாஹ் விதியை தவிர எங்களை அணுகாது. அப்படி எப்போ ஒரு கவலை வருதோ, ஒரு பயம் வருதோ, ஒரு சங்கடம் வருதோ, அப்பவே என்ன சொல்றா? பிரார்த்தனை பண்ணி எப்படி பண்ணுங்க? ஒருபோதும் அல்லாஹ் விதித்தை தவிர எங்களை அணுகாது. இந்த நம்பிக்கையோடு நீங்க அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று கூறுகிறார்கள். நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீது பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். பூர்ண நம்பிக்கை வைப்பார்களா? நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீது பூர்ண நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை வைக்கிறார். நம்ம நம்பிக்கையில ஒரு ஓரத்தை இருக்கிறார். ஒரு குழின்னு ஒரு ஓரத்தில் எப்படி, ஒரு கரைன்னு ஒரு ஓரத்தில் நீங்க நம்பிக்கை வச்சீங்க. நம்பிக்கை முழுமையா இல்லைங்க. இணைப்போடு பெரும்பாலும் இணைப்பெல்லாம் நம்பிக்கொள்வது இல்லைங்க. பெரும்பாலும் இணைப்பெல்லாம் நம்பிக்கொள்வது நம்பிக்கை முழுமையா இல்லை. இப்ப சொன்னா நன்மைக்கு நன்மையை கூறி தீமைக்கு தீமையை கூறி. ஆகவே ஒருபோதும் அல்லாஹ் வீட்டை எங்களை அணுகாது. நான் தவறு செய்யாத வரைக்கும், என் தவறான எண்ணம் இல்லாத வரைக்கும், என் பொய் இல்லாத வரைக்கும், பொருட்டு இல்லாத வரைக்கும் என் தீமையை தீண்டாது. என் தீமையை தீண்டாது. அப்படிதானே? எப்போ என்கிட்ட பொய் இருக்குதோ, புறம் இருக்குதோ, தவறான எண்ணம் இருக்குதோ, உனக்கு இருக்குதோ, அப்போ தீமை தீண்டும். அப்போ நம்ம தூய்மையாக இருக்க வரைக்கும், மனம் அமைதிப்படுத்திட்டு வரைக்கும், மனசு அமைதியாக இருக்க வரைக்கும், அல்லது மனசு நல்ல எண்ணம் இருக்க வரைக்கும் இதை சொன்னால் உங்களுக்கு வீச்சு உங்களுக்கு அடையும். இது நன்மை. அப்போ ஒருபோதும் அல்லாஹ் வீச்சை எங்களை அணுகாது. அவன் தான் எங்களுடைய பாதுகாவலர் என்று கூறுகிறார். நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீது பூர்ண நம்பிக்கை வைப்பாங்க, முழுமையான நம்பிக்கை. அப்ப எந்த ஒரு நன்மையாலும் அல்லாட்டு தான், எந்த ஒரு நன்மையாலும் அவன் வீச்சை தான், இதை கொடுத்ததான். அது எந்த ஒரு தீமையும் கரங்களாக செய்து கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு தீமை வந்தாலும் அது கரங்களாக செய்து கொண்டு அது எண்ணம், பல எண்ணம் ஒரு வார்த்தையாக வருது, பல எண்ணம் ஒரு செயலாக வருது. அப்படிதானே? அப்போ நல்ல எண்ணத்தோடு இருக்கும்போது நல்ல பேச்சு இருக்கும்ல, நல்ல செயல் இருக்கும். எண்ணம் தான் கவனிக்கணும். அந்த மனது அந்த எண்ணம் எப்படி சரியா இருக்கா? சைத்தானுடைய எண்ணமா அல்லாவுடைய எண்ணமா? அல்லாஹ் எல்லாமே நன்மையா இருக்கும், உண்மையா இருக்கும், நியாயமா இருக்கும், சத்தியமா இருக்கும். அது உணர்வு இருக்கும், உள்ளச்சம் இருக்கும், மனசுக்கு அமைதி ஆகும். எப்போ மனசு கெட்டு போச்சோ அல்லது பதட்டம் இருக்கோ அப்போ எண்ணம் வந்து தவறிச்சாகும். சைத்தானுடைய எண்ணம் உள்ள புதுச்சு. என்ன? மனைவி பற்றியோ, கணவனை பற்றியோ, பிள்ளைகளை பற்றியோ, பெற்றோரை பற்றியோ, உறவுகளை பற்றியோ, நட்புகளை பற்றியோ ஒரு தவறான எண்ணம், ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம், அது ஒரு போராமையோ, போட்டி, ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் லைட்டாக தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். அந்த இடத்துல உடனே நம்ம வெளிப்படுத்தினா போதும், இது வேணாம், கெட்ட எண்ணமாச்சு, இது கெட்ட பேச்சாச்சு, நம்ம கேட்டது கெட்டதாச்சு, நம்ம எதை கேட்டோமோ, எதை பேசணுமோ, எதை செஞ்சோமோ அது கெட்டதான் நல்லா நம்ம செஞ்சு வந்துட்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த மனம் அமைதியாக இருக்கும். நமக்கே நல்லா தெரியும். இன்னொரு மனசு ஒரு பதட்டம் வந்ததுன்னா நம்ம மனுஷன் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். இதனால மனசு பதட்டமாக இருக்குது, நம்ம யார்கிட்ட பேசணும் இப்போ எல்லாரும், இல்லை நம்ம என்ன செஞ்சோம், என்ன சாப்பிட்டோம், இல்லை எது மனசு ஓடிட்டு இருந்துன்னு நினச்சி பார்த்தோம்னா தெரிஞ்சும். எப்படி இது கொஞ்ச மாதிரி பேசிட்டு இருந்தோம், அந்த பேச்சில் ஏதோ ஒரு குழப்பம் வந்துருச்சு, ஓ அதுதானா, அவன் தெளிவடைஞ்சிடும், சரி தப்பு தான். அல்லது நான் இப்போ ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த யோசனையில் இது எனக்கு தவறான எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம மனுஷன் கொஞ்சம் சிரிச்சோம்னா, தியானிச்சோம்னா அதை நம்ம கலைஞ்சிடலாம். இது வேண்டாம், இது சரி கிடையாது. சரியா? 3:150 அல்லாஹ் தான் உங்களை பாதுகாப்பவன், இன்னும் அவனே உதவியாளர், அனைவரும் மிகவும் நன்மையானவன். 2 உதவி தேவை. அல்லாஹ் உதவி செய்வான வெளிவர விளைவிட்டாங்க. அப்போ உதவி செய்வனே, என் மனசு அமைந்தது உதவி செய்கிறவன், என் மனசுக்கு அமைதி வருதுல மட்டும் உதவி தேவை. சரியா? அப்போ பாதுகாப்பவனே, நல்ல எண்ணங்களை என்னை பாதுகாப்பது, கெட்ட எண்ணங்களிலிருந்து என்னை பாதுகாப்பது, நல்ல எண்ணங்களை என்னை பாதுகாப்பது, கெட்ட எண்ணங்களிலிருந்து என்னை பாதுகாப்பது. சரியா? இப்போ அல்லாஹ் தான் உங்களுடைய பாதுகாப்பவன், இன்னும் அவருடைய உதவியாளர் அனைவரும் மிகவும் நன்மையானவன். சரியா? இப்போ யாருடைய மனம் அமைதியாக இருக்கணும்? நம்பிக்கொண்டவர்கள், பயபக்தியாளர்கள், உள்ளச்சமுடையவர்கள், மனதை பாதுகாத்து கொண்டு அப்படி பாதுகாக்கும் போது தான்
இறைவன் கைப்பற்றும் போது சாந்தி அடைந்த மனைவி எப்போ மனசு அமைதியாக வச்சுட்டே இருக்கும். எப்போ அமைதி கெட்டு போகுதுன்னா, நீங்கள் சேர்ந்து வாங்குங்கிறா, சார்ந்து வாழாங்க, கூடி வாங்க, ஒன்றி வாழாங்க, மனம் கெட்டு போயிடும். இப்படி கூடி வாங்க, ஒன்றி வாழாங்க, சேர்ந்து வாங்க, நல்ல இடத்தோட சார்ந்து வாழாங்க, கெட்ட நம்ம மாறி அப்போ அமைதி கெட்டு போகுது. குடும்பத்துக்கு தான் அமைதி கெட்டு போகுது, உறவுல தான் அமைதி கெட்டு போகுது, வியாபாரத்தையும் தொழிலையும் தான் அமைதி கெட்டு போகுது. எவ்வளோ வந்தாலும் சரி, எவ்வளோ இழந்தாலும் சரி, யார் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் சரி, என் மனசு அமைதியாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக. சரியா? அப்போ நம்ம மனம் அமைதி கெட்டு போது மற்றவங்க அமைதி நமக்கு எடுத்துருவோமா இல்லை. எப்போ என் மனசு அமைதி கெட்டு போச்சு, அந்த கோவம் வந்துச்சு, பெருமை வந்துச்சு, உணர்ச்சி வச்சுட்டோம்னா நம்ம அந்த கோவமாக தான் பேசுவோம், அந்த சந்தேகத்திலே பேசுவோம், குழப்பத்திலே பேசுவோம். நம்ம குழம்பிருப்போம், மற்றவங்களையும் குழப்பிருப்போம். நம்ம ஒரு சந்தேகத்தில் இருப்போம், மற்றவங்களையும் சந்தேகத்தை உண்டாகிடும். நம்ம உணர்ச்சியில் இருப்போம், மற்றவங்களை கோவத்தை கூட்டிருப்போம். அப்போ நம்முடைய செயல் மற்றவங்களை பாதிக்கக்கூடாது. அப்போ நம்ம மனசு அமைதியாக வச்சுக்கணும். 89, 27, 28, 29 சாந்தி அடைந்த மனைவி. இந்த மனம் எப்போ அமைதியிலே இருக்குதோ அந்த இடத்துல உயிர் கைப்பற்றும். யாருடைய உயிர் தூய்மையான நிலை கைப்பற்றும் போது வானவங்க என்ன சொல்லுவாங்க? சாந்தி அடைந்த மனைவி. உன்னுடைய இறைவன்பால் திருப்தியான நிலையிலும் அவன் உண்மை திருப்தி மீள்வாயாக. திருப்தியான வாழ்க்கை. காலம் நமக்கு தெரியாது, எது நிலையானது கிடையாது, நிரந்தரமான கிடையாது. எப்போதான் மரணம் வரும், அதுக்கு முன்னாடி மனம் அமைதி தரும். மனம் அமைதி இல்லாத ஒரு மனம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? விரக்தியா இருக்கும் இல்லையா? அப்போ நிறைவு இருக்கும் இல்லை? அப்படியே சாப்பிட்டேன், பிடிச்ச உணவு தான் சாப்பிட்டேன், போதுன்ற அளவு இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த போதுன்ற எண்ணம் எப்போ வரும்? மனம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான். எப்போ வேணால் மரணம் வரலாம், அதுபடி வாழ்க்கையில் அமைதிடும், மனசுக்கு அமைதிடும். ஆனால் எவ்வளோ தான் அமைதி இருக்க மாட்டேங்குது. பொருள் இருக்கு, நிறைய சொத்து இருக்கு இல்லையா, நல்லா வியாபாரம் நல்லா இருக்குது, நிறைய உறவு இருக்குது, அதிகாரம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை, என்னது? மனசு அமைதி இருந்தாலும் ஏன் இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் இருந்து ஏன் இல்லைன்னா அப்படின்னா நான் உணர்வாக இல்லை இல்லையா? உலகடிப்பட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், மறுமைக்கான வாழ்க்கை வாழ. அப்படி யார் வாழ்றாங்களோ என்ன சொன்னா, அவருடைய மனம் உயிர் கைப்பற்றும் போது சாந்தி அடைந்த மனைவி உன்னுடைய இறைவன்பால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உண்மையின் திருப்தி நிலையிலும் மீள்வாயாக, என் நல்லடியாருடன் சேர்ந்து கொள்வாயாக, மேலும் சொர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக. இதுதான் இறைவன் நினைச்சான். அந்த மனதை தான் வழிபடுறான், மனதை தான் கைப்பற்றான். உயிரோடு சேர்த்து மனதை கைப்பற்றும் போது அந்த மனம் எப்படி இருக்குதான் பாருங்க. உயிர் கேட்கும் போது மனம் எப்படி இருக்கு? அமைதியா இருக்கா பாருங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா 35, 34 எங்களை விட்டு கவலையை போக்கிய அல்லாவுக்கு எல்லா புகழும் சொல்லுவாங்க. எங்களை விட்டு கவலையை போக்கிய அல்லாவுக்கு எல்லா புகழும் உரித்ததாகும். நிச்சயமா எங்கள் இறைவன் மிக மன்னிப்பவனாகும், நன்றி ஏற்பவனாகும் என்று கூறுவார்கள். திருப்தி அடைகிறான். இறைவன் அவன் ரொம்ப திருப்தி அடையிலும் நீங்கள் அவனை திருப்தி அடைகிறீர்கள். திருப்தி அடையும் போது இந்த வசனம், இந்த பிரார்த்தனை, எங்களை விட்டு கவலையை போக்கி அல்லாவுக்கு எல்லாம் போகும். நம்ம இந்த உலகத்தை வாழும் போதே இப்பெல்லாம் கவலை நீங்களும் அப்புறம் அந்த பிரார்த்தனை வச்சுக்கணும். அப்போதான் அந்த மறுமையில் அது சரியா இப்படி ஒவ்வொரு வாட்டி கவலை நீங்கும் போதும், பயம் நீங்கும் போதும், சங்கடம் நீங்க குழப்பம் நீங்கும் போதும், அல்லது உடல் சோல் பறக்கும் போதெல்லாம் வச்சுக்கணும். எதனால கவலை? ஒன்று மனம் பாதிக்குது, உடல் பாதிக்குது இல்லையா? மனசு நோய் இல்லை உடல் நோய். மனநோய்க்கு மருத்துவம் கிடையாது, உடல் நோய்க்கு மருத்துவம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் மனம் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா சொன்னால் மனதுக்கு தான் இதயத்தை தான் நோய் இருக்குது. அந்த நோய் தான் பெருசாக உடலை பாதிக்கிட்டு இருக்கு இல்லையா? சந்தேகம், பயம். சரி, இப்போ எங்களை விட்டு கவலை போக்கிய அல்லாவுக்கே எல்லா புகழும் கொடுத்ததாகும். நிச்சயமாக எங்கள் இறைவன் மிக மன்னிப்பவன், நன்றி ஏற்பவன் என்று அவர்கள் கூறுவார்கள். சரியா? 15, 45, 46 நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் சோழமதி நீரூற்றுகள் இருப்பார்கள். பயபக்தியாளர்கள் எப்படி? எப்பயுமே உள்ளத்தோடு இருக்க முடியாது. இந்த மனம் அமைதியாக வச்சுக்கணும். எப்போ பயபக்தி நீங்கிருச்சோ, உள்ளச்சம் இல்லையோ, அப்போ மனம் கெட்டு போயிடும். மனம் கெட்டு போனால் குணம் கெட்டு போயிடும். குணம் கெட்டு போனால் செயல் கெட்டு போயிடும். செயல் கெட்டு போனால் என்ன ஆகும் இல்லையா? இப்போ மனம் அமைதியாக இருந்துச்சுன்னா, மனம் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா குணம் பாதுகாக்கப்படும். குணம் பாதுகாக்கப்பட்டால் உடல் பாதுகாக்கப்படும், உயிரோட்டம் பாதுகாக்கப்படும், செயல் பாதுகாக்கப்படும். இப்போ நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் சோழமதியிலும் நீரூற்றிலும் இருப்பார்கள். அமைதி அடைந்தவர்களாக அவை பெற்றுள்ளாகவும் இதில் நுழையுங்கள். அமைதி அடைந்தவர்களாக சொல்றா, மனம் எப்ப அமைதியிலே இருக்குதோ நாம் கைப்பற்றும் போது தான் சொல்லுவாங்க. மனம் அமைதி அடைந்தவர்களாக அவை பெற்றுள்ளாக இதில் நுழையுங்கள். எல்லாரும் இருப்பார்கள்ல, இறக்கும்போது மனசு அமைதியோட இருக்கணும். நம்ம வாழும்போது அமைதியோட வாழ மனசு, அது இறக்கும்போது அமைதியாக இருக்கும். வாழும்போது எப்பயுமே பதட்டம், பயம், குழப்பம், சங்கடம், வருத்தம் இதுக்கிட்டே இருந்துச்சு. மனம் அமைதியே இல்லாத விரக்தியிலே இருக்கு. என்ன மனம் அது? அதனால
மனசு அமைதியாச்சுன்னா அல்லாவை அதிகாரம் தியானிங்க, இறைவன் அதிகாரம் நினைவு கூறுங்கள். என்னை மறந்துட ஆகிட வேண்டாம், நான் உங்களோட இருக்கிறது மறந்துடாது. சமயமா இருக்கு உங்களுடைய மனம் உங்களோட பேசினா அர்ஜுனா இருக்கு. அதே மாதிரி உங்களோட மனசை நான் பேசிட்டு இருக்கேன், அதே அதிகம். இல்லை நம்மளோட பேசிட்டு இருக்கானா பார்த்துருக்கோமா? தனிமையில் இருக்கும்போது தனித்ததோட வாங்கணும். அதே நேரத்தில் தனிமையில் இருக்கும்போது தனியாக இருக்கும், இரவனோட இருக்கும், மனிதனோட கிடையாது. இரவாச்சா எல்லாம் ஓய்வு எடுக்க போயிடலாமா? அப்போ இரவனோட பேசுங்க, இரண்டு பேசணும். பாவனைக்கு மனசு அமைதி புரியவனே, ஆதரவு புரியவனே, இணைப்பு நீக்குரியவனே, நிராகரிப்பு நீக்குரியவனே. ஏன்னா இரவு ஒரு சிறிது நித்திரைக்கிறான், அதில் உயிரை கைப்பற்றி இரவுனாதான் இரவுல நித்திரையில உயிரை கைப்பற்றிக்கிற யாரை தவணை முடிஞ்சா நிறுத்திடுறீங்க, யாரை தவணை முடிவு திருப்பி அனுப்புறீங்க. அந்த இரவு இறுதியாச்சுன்னா, அந்த உறக்கம் இறுதியாச்சுன்னா, அப்போ ஒவ்வொரு இரவும் மனம் அமைதி கொண்டு விட்டுரும். எப்படி செருப்பு கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ள வரமா அந்த மாதிரி தூக்கத்துக்கு போகும்போது இந்த கவலையெல்லாம் நீக்கி அந்த அறிவெல்லாம் நீக்கணும். எல்லாத்தையும் விட்டு தனிமையாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இறைவனும் நானும், இப்படி இறைவனும் நானும். அவ்வளோதான். மனைவி பக்கத்தில் இருக்கலாம், கணவன் பக்கத்தில் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், யாரோட இருந்து போட்டு. ஆனால் மனசில் இறைவன் மட்டுமே வச்சுக்கணும். என் பாவம் மன்னிக்கப்படணுமே, இறைவனை நீங்கள் மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்க, இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்க. திருப்பி காலம் கொடுக்கும் போது திருப்பி பாவத்தை அதிகரிச்சுட்டே போகும். அப்போ என்ன சொல்லலாம், உங்களுக்கு திருப்பி நான் உங்களுக்கு மன்னிக்கிறதுக்காக வாழ வைக்கிறப்பா, நீங்கள் மன்னிச்சு வாழுங்க, அப்படி பிறரை மன்னிச்சு வாழுங்க, பொறுத்து கொள்ளுங்க, சைத்து கொள்ளுங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ மற்றவங்க நீங்கள் கொடுங்க. இறைவன் நம்ம எதை விரும்புகிறோமோ அதை மற்றவங்க நீங்கள் செய்வீங்க. இறைவன் மன்னிப்பு விரும்புகிறோமா, பிறர் மன்னிங்க. இறைவன்டா உதவி செய்கிற மற்ற உதவி செய்யுங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை மற்றவங்களுக்கு செய்யுங்க. இது அழகை செயல். அப்போ அழகை செயல்னப்ப மனம் அழகை செயல்னு சொன்னால் அமைதி பெறும், ஆறுதல் பெறும். அதனால் மனசுக்கு ஆறுதல் எங்கே இருக்குன்னு சொன்னால் இறைவன்ட்ட மட்டும்தான், மனிதத்தை கிடையாது, பொருளில் கிடையாது, அறிவில் கிடையாது. தற்காலிகமானது எல்லாமே. அதில் யார்ட்டையும் ஆறுதல் தர வேண்டாம், இறைவன்ட்ட மட்டும்தான் ஆறுதல். அதே மாதிரி நம்ம யார்கிட்ட பேசும்போது ஆறுதலாக பேசுங்க, அரவணைப்போட பேசுங்க, அன்பாக பேசுங்க, சரியா? அதில் மனம் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கு, மனதோட இறைவன் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனால் அறிவு தீண்டுச்சுன்னு சொன்னால், அறிவு மனசும் பேசிக்கிச்சுன்னு வச்சுக்கலாம், அவன் குழம்பும் கலந்துடும். ஆனால் அறிவு தீண்டக்கூடாது. அப்போ நம்ம அதிகமாக நினைச்சணும் இறைவனை தியானிக்க நல்ல நல்ல எண்ணங்களோடு இருக்கும்போது இந்த இதில் மெமரி, அறிவில் மெமரி கார்டு நம்ம எதை பதிவு வைக்கிறோமோ அதுதான் மெமரி கார்டில் நம்ம எதை பதிவு வைக்கிறோமோ அதை தான் பதிவாகும். அப்போ அதிகமாக நம்ம புறப்பார்வையில் வச்சுக்கலாம், அதுதான் பதிவாகும். அகத்துக்குள்ளேயே இருந்துச்சுன்னா இது பதிவாகும். இப்போ நேர்வழினாவது 2 பால் 1 பாலே ஆகிடும். மனசுலேயும் அதான் இருக்கும், அறிவுலையும் அதான் இருக்கும். நல்ல உணர்வோடு இருக்கும், உள்ளத்தோடு இருக்கும், நம்பிக்கையோடு இருக்கும். இதெல்லாம் நம்ம திருப்பி என் மனசுல நான் பேசிட்டே இருந்தேன்னா இந்த மனசு எது பதிவாகுதோ அது அறிவில் பதிவாகும். அப்போ மனசு என்ன இருக்குதோ அது அறிவில் இருக்குது. அப்போ 1 பாலே ஆகி போச்சு. ஆனால் மனுஷனும் பெரும்பாலும் புறப்பார்வையாக இருக்கும், மனசை கவனிக்கிறது இல்லை. இப்போ பார்த்தது கேட்டது எல்லாமே இந்த அறிவில் பதிவாயிடுச்சு, அது மனசு கொண்டு வருது. இப்போ மனம் அமைதி. இப்போ தியானம்னா கண்ண மூடி பாருறது கிடையாது, என்னை நானே உணர்றது, தன்னைத்தானே உணர்றது, அதை கொண்டு இறைவனை உணர்றது, மனதை உணர்றது, அமைதி உணர்ந்து கிடைச்ச அமைதி தவற விடக்கூடாது. அமைதி கிடைச்சா தவற விடக்கூடாது. அமைதியான மனுஷன் பொழுது போய்க்கும். எப்போ மனசு அமைதியாக இருக்கும் பொழுது போகும். மனசுல கவலை பயம் இருந்துச்சுன்னு டிவி ஆப்புன்னு ஃபோன் ஆப்புன்னு யார்கிட்ட பேச போய் தனியாக போயிடும். ஆனால் மனசு அமைதியாக இருக்கும்போது ரிலாக்ஸ் ஆகிடும். உடனே டக்குனே சொல்லுவோம், ஒரு டிவியை போட்டு பொழுது போட்டு மற்றவங்க வேடிக்கை விளையாட்டு பேசு, கேள்வி பேசு. இப்போ அமைதியை தவற விட்டுருமா இல்லையா? அமைதியாக இருக்கும், இன்னும் அதிக அமைதியை கேட்க. அப்போ இரண்டை மட்டும் இருக்கும்போது தான் அமைதி கிடைக்கும். மனிதனுக்கு இருக்கும்போது அமைதி கிடைக்காது. என்னதான் நெருக்கமான உறவாக இருந்தாலும் ஏதோ வச்சு அமைதி கெட்டு போயிடும். அதில் சேர்ந்து வாழுங்க, சார்ந்து வாழ வேண்டாம். கூடி வாழ்வோம், ஒன்றி வாழ வேண்டாம். ஒன்றி வாழ கூடி வாழ்ந்து நன்றி சொல்லுவோம். அதில் மனம் அது அமைதி பெறும் பொருட்டு இதுன்னு சொன்னால் அதிகமதியும் அல்லா தியானிக்கிறார். 13:28 இல்லையா? திரும்பி வாட்டி படிச்சு 13:28. அவர்கள் எத்தவர் என்றால் அவர் தான் நம்பிக்கொண்டவர்கள். யார் மீது? அல்லாஹ் மீது, வானவர்கள் மீது, நபிமார்கள் மீது, வேதங்கள் மீது, இன்னும் நன்மையின் மீது, உண்மையின் மீதும் நம்பிக்கொண்டவர்கள். அவர் தான் நம்பிக்கொண்டவர்கள். அவர்கள் அல்லாவை நினைவு கூறுவதால் அவருடைய இதயங்கள் அமைதி பெறும். அல்லாவை நினைவு கூறுவதால் அவருடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாவை நினைவு கூறுவது கொண்டுதான் இதே அமைதி வருகிறது என்பதை அறிந்து கொள்கின்றோம். எப்போ நினைவு அமைதி வரும்? அல்லாவை நினைவு கூறுவதுதான். அதனால் அல்லாவை படைத்தவர்கள் மட்டும் நினைவு கூறுங்க. ஏன்னா அவங்ககிட்ட திரும்பி போகணும். கூட இருப்பாங்க, கூட வரமாட்டான். அவன் யாருக்கும் போக மாட்டான் இல்லையா? தனித்தே படுத்தவும் தனித்தே கைப்படுத்தும். ஆனால் தனித்து வாழுங்க, தனித்தன்மையோடு வாழலாம். அதாவது தனித்தவனா இருக்க வேண்டாம், இரவோட இருக்கும். எப்போ இரவோட இருக்கோம்னா மனிதோட இருக்கோம்னா மனிதோட சேர்ந்தாலும் தனியாக இருக்கும் தான். காரணம் என்ன? ஒரு பயம், மனிதோட இருக்கும் ஒரு பயம், உறவோட இருக்கும் ஒரு பயம், ஒரு கவலை. ஆனால் அவங்களோட நீக்கி சேர்ந்து வாழ, சார்ந்து வாழ வேண்டாம். இரவு பக்கம் திருப்பிடும், இரவோட சார்ந்து இருக்கும், இரவோட ஒன்று இருக்கும். மனது அமைதி இருக்கு. ஆனால் இரவோட கேள்வி, இரவனே மனதை பற்றி ஞானம் கொடு, அமைதிக்கான வழியை காட்டு,
அதில் எங்கள் நீடிக்க செய்யும். நிச்சயமாக நீங்கள் எங்கள் மீது இறக்க முடியணும், கருணையானோம் எல்லாம் போலும். அல்லாஹ் கூறி